Hello students, this is Karthik from Cyber Academy. ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் மட்டும் சில ஸ்கூலில் உங்களுக்கு யூனிட் டெஸ்ட் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸில் செமையாக மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. மோரோவர் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் கம்பல்சரியில் தான் உங்களுக்கு மார்க் போயிருக்கும். அதுக்கப்புறம் அதிகபட்சமாக உங்களுக்கு மார்க் போன இடம் வந்து 1 மார்க்ஸ் தான். ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நிறைய கேட்பாங்க அண்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் பார்த்துருக்கணும். ஸோ என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பீங்க அப்படின்னா சில பேர் தான் கைடு வச்சு படிப்பீங்க, சில பேர் எல்லாமே என்னன்னா புக்ஸ் அதை வச்சு மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்ஸ் நீங்கள் வந்து வித் சொல்யூஷனோட படிக்கிறது ரொம்ப பெனிஃபிட். ஸோ அதுக்காக நீங்கள் சில மெட்டீரியல்ஸ் தேடி இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்காகவே எங்கள் சைபர் அகாடமி ஸ்பெஷலாக 1 மார்க்ஸ்க்காக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஜஸ்ட் அந்த லெசனோட என்னென்ன ஃபார்முலாஸ் நமக்கு ரெக்வயர்மெண்ட், ஸோ ஒரு ப்ராப்ளம் தந்தா போடுறதுக்கு 1 மார்க்ஸ் தந்தால் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம். ஸோ எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோடது. இதில் ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு என்னன்னா அந்த கூலும் ஃபோர்ஸ்லேருந்து அன்டில் அந்த லெசன் முடிகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னெல்லாம் ஃபார்முலாஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போமோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்றோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் என்னன்னா ஒவ்வொரு லெசன்லையும் வேல்யூஸ் அண்ட் யூனிட்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்ம சம்டைம்ஸ் நம்ம கேட்பாங்க. எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் 1/4 எப்சிலான் கேட்கலாம், இல்லை வேல்யூ ஆஃப் எப்சிலான் கூட உங்களுக்கு ஸ்கூலில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தென் யூனிட் சம்டைம்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ யூனிட் ஆஃப் பெர்மிட் ஆஃப் மீடியம் கேட்கலாம். தென் அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது என்னன்னா நியூட்டன் கூலும் யூனிட்ஸும் வரும், வோல்ட் பெர் மீட்டரும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பைனாக இருக்க யூனிட்ஸும் சேர்த்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி நம்ம யூனிட்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன டெக்ஸ்ட் புக் 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி நம்ம கொடுத்துறோம். ஸோ இது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கொடுத்துறோம். ஏன்னா இப்படி படிக்கிறப்ப தான் நீங்கள் ஒரு சென்டம்காக பிளானிங்கில் இருப்பீங்க. பட் எங்கே நீங்கள் மார்க் விடலாம் அப்படின்னு இந்த 1 மார்க்ஸில் மார்க் விடலாம். ஸோ அப்போ அதை நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ் நம்ம பார்த்து எடுத்து எழுதி பண்ணும்போது கரெக்ட் நம்ம ஓரளவு நம்ம சென்டம் எடுக்கிறதுக்கான சான்சஸ் நியர்பை வந்துடும். பட் இது வந்து ஒரு 10 லெசன்ஸ்க்கு பண்ணுறது போது ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அண்ட் புக் பேக் நம்ம சால்வ் பண்ணுறது ரொம்ப டைம் கூட எடுக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துறோம். சரி, ஓகே. இப்போ புக் பேக் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணி நீங்கள் கற்றுக்குறீங்க. இப்போ நம்ம கிரியேட்டிவாக 1 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்க ஒரு ஐடியாஸ் கிடைக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் புக் பேக் பார்த்து புக்கிங் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் எழுதினா வச்சா மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நம்ம சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 1 மார்க்ஸும் நம்ம கொடுத்துருவோம். அதில் சில கேசஸ்க்கு என்னன்னா நம்மளே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். மீதி எல்லாத்துக்கும் நீங்கள் டெரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்போ ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு 1 மார்க்ஸ் கேட்க போகிறாங்க, நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு 15 1 மார்க்ஸ் பப்ளிக் வருது அப்படின்னா உங்களுக்கு 7 வந்து புக் பேக், 8 வந்து கிரியேட்டிவாக கேட்பாங்க. அதை புக்கிங் ஸோ வேல்யூஸ் அந்த மாதிரி சில விஷயம்லேருந்து கேட்பாங்க. இந்த 7 1 மார்க்ஸ்மே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புக் பேக்கில் இருக்கிறத சம்டைம்ஸ் நம்பர்ஸ் மாற்றுவாங்க. அப்போ நம்ம கிளியராக பார்க்குறதா நம்மளோட கண்டிப்பாக கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ எவ்வளோ 1 மார்க்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 58 வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஆர்டர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப்பில் 8098508089 இதில் போய் 12th ஃபிசிக்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ அதை எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஒரு பிளான் கொடுத்துருவோம். ஆர்எல்ஸ் நீங்கள் cyveraguides.in அங்கே நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த 12th ஃபிசிக்ஸ் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் மெட்டீரியலோட இது வரும். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் டு பாஸ்கெட் கொடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஆர்டர் பண்ண வித்தின் 3 days உங்களுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்னன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் ஒரு ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் முடிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சிருங்க. அண்ட் தென் ஒவ்வொரு வாட்டி உங்கள் ஸ்கூலில் ஒவ்வொரு லெசன் முடிய இதை வச்சு கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் மோரோவர் சில பேர் என்னன்னா எங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் எங்களுக்கு வேணும், அண்ட் அதை நாங்கள் ரெகுலராக எங்களுக்கு கிடச்சிட்டே இருந்தால் ஓகேவா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் என்னன்னா 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் 79 rupees நீங்கள் பே பண்ணால் போதும். ஒரு 1 yearக்கான நீங்கள் பப்ளிக் ஃபுல்லாக நம்ம என்னன்னா உங்களுக்கு எங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணி உங்களுக்கு ரெகுலராக அதில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இப்போ சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதை நீங்கள் பே பண்ணால் போதும், ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எங்கள் சைபர் அகாடமி வந்து போஸ்ட் பண்ணுறோம். அன்டில் தென் பை ஃப்ரம் கார்த்திக்.